ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் ஒரு 6 கத்திரிக்காய் சின்ன சின்ன பிஞ்சு கத்திரிக்காய் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நல்லா முட்டை சைஸுக்கு நம்ம வகுந்துக்கலாம். முட்டை மாதிரி எடுத்து போடுற மாதிரி எடுத்து நம்ம போடுற மாதிரி நம்ம வகுந்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு 6 கத்திரிக்காயை பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்து விதை உள்ளே இல்லாத அளவுக்கு நம்ம அந்த அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கத்திரிக்காயை எடுத்துக்கணுங்க. இதை நறுக்கிக்கலாம். நறுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம வகுந்துக்கலாம். இப்போ தாச்சியை நம்ம அடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. வெங்காயம் 4 வெங்காயமும் 4 தக்காளியும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு வதக்க போகிறோம். அதுக்கப்புறம் மீதி இருக்க வெங்காயம் குழம்பு தாளிக்கிறதுக்கு இது சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்சதும் ஒரு முடி தேங்காய் முடி நான் திருவி வச்சுருக்கேங்க. இதில் வெங்காயம் பாதி வெங்காயம் அளவுக்கு நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா பாதி ரெண்டுமே பாதி சைஸுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிக்கணும். பாதி குழம்புக்கு வச்சுக்கணும். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் தேங்காயை நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன மூடி அளவுக்கு நான் திருவி வச்சுருக்கேன். தேங்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. மல்லித்தூள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மல்லித்தூளில் சோம்பு, ஜீரகம், மஞ்சள் இது எல்லாமே நான் சேர்த்து தாங்க அரைச்சி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வாசம் கிடைக்குங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதங்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா சுவையாக இருக்கும், நல்லா திக்காகவும் இருக்குங்க. இப்போ அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ அடுத்ததுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது குழம்பு தாளித்து விட்டுக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, கறி மசாலா பட்டையில் இருக்கக்கூடிய அந்த பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பொரிய விட்டுட்டு நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடலாம் வந்துடும். வெங்காயம் மீத வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கலாங்க. ஏன்னா கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலே வதங்கணும். அதுக்காக நல்லா வதங்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி, கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலே வெந்தால் தான் நல்ல சுவையாக இருக்குங்க. இது நல்லா அரைச்சி இதை நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் நல்லா வெந்துருச்சு. இன்னும் கூட நல்லா வேகட்டும் எண்ணெயிலேயே.
நல்ல கலர் வந்து மாறுற அளவுக்கு நல்லா வேகணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்கதை வந்து சேர்த்துட்டு நல்லா அதிலே போட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம வந்து தண்ணி வந்து தேவையானது ஊற்றிக்கலாங்க. உப்பு வந்து தேவையானது சேர்த்துக்கலாம். குழம்புக்கு எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவையானது சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். நல்லா கொதி வரட்டுங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா கத்திரிக்காய் வந்து வேறு கலருக்கு வர்ற அளவுக்கு நல்லா வேகணும். நல்லா கொதிஞ்சிருச்சு. ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் குழம்பு. நல்ல சுவையாக இருக்குமுங்க. நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வந்து நான் தாளிச்சிருக்கேங்க. நல்லெண்ணெய் ஊற்றினாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல சுவையாகவும் இருக்குங்க. ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.